நான் உங்கள் சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலன். திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர். அடிக்கடி தக்காளி சாதம் சாப்பிடுவது, தக்காளியை நன்றாக வதக்கி சாப்பிடுவது, தக்காளி ஜூஸ் சாப்பிடுவது, ப்ளஸ் இதோடு ஆப்பிள் பழமும் சேர்த்து சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால் திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு பொருளாதார வலிமை கண்டிப்பாக அதிகரிக்கும். சங்கடம் இல்லாமல் இருக்கும், பிரச்சனைகள் இல்லாமல் கண்டிப்பாக இருக்கும். அதற்கடுத்து அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக உலர் திராட்சை தினமும் சாப்பிடும். அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கருப்பு திராட்சை கண்டிப்பாக ஒரு 4 பீஸ்னாலும் சாப்பிடுங்க. கருப்பு திராட்சை ஜூஸ் சாப்பிடுங்க. பொருளாதாரம் கண்டிப்பாக வரும், பிரச்சனை இல்லாமல் வரும், சங்கடம் இல்லாமல் வரும், உடலில் எனர்ஜி கூடும். சதய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மாம்பழம் அடிக்கடி சாப்பிடுவது, மாம்பழ ஜூஸ் சாப்பிடுவது உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார கஷ்டம் இல்லாமல் வாழ்க்கையில் சிரமமில்லாத பொருளாதார வலிமை இருக்கும், உடல் நன்றாக இருக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அடிக்கடி அன்னாசி பழம் சாப்பிடுங்கள், அன்னாசி ஜூஸ் சாப்பிடுங்கள். கண்டிப்பாக பொருளாதார வலிமை ஏற்படும், உடலில் பிரச்சனை இல்லாமல் நன்றாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் இலந்தை பழ ஜூஸ் சாப்பிடுங்கள். பாவக்காய் நல்லா கொஞ்சம் கொதிக்கிற தண்ணியில் போட்டு அதை அவிச்சு தாளிசம் பண்ணி சாப்பிடுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க இலந்த பழம் பாவக்காய் சாப்பிடுவதும் நல்லது, சிறப்பாக இருக்கும். அதற்கடுத்து ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அடிக்கடி முந்திரி பருப்பு சாப்பிடுங்கள். முந்திரி பருப்பு சாப்பிடுவதனால் பொருளாதாரம் கண்டிப்பாக வரும், உடலில் சக்தி நல்ல பிரவாகமாக இருக்கும். இதெல்லாம் உண்மையான 100% உண்மை தான். பரிச்சித்து பார்த்துட்டு என்ன சொன்னால் அதை செயல்படுத்திட்டே இருக்கணும். செயல்படுத்தணும் என்று சொன்னால் கண்டிப்பாக பொருளாதாரத்தில் சங்கடம் இல்லாத சூழ்நிலை இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, வாழ்க வளமுடன், வணக்கம்.